ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரியவர், உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு பாடுகளில் பக்தியை காட்டுங்கள். பாடுகளில் பக்தியை காட்டுங்கள் என்ற தலைப்பினிலே வேகமாக சிலரை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு என்கிறதான ஒருவரை நாம் பார்க்கிறோம். ஆமென். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு ரொம்ப பிரியமான பிள்ளையாக அப்பாவுக்கு இருக்கிறான். அவன் எந்த கள்ளங்கபடும் இல்லாதவன், எந்த குற்றமும் புரியாதவன். எனவே அவன் வளர்ந்து வரும்பொழுது அவனுக்கு பல சொப்பனங்களை, எதிர்காலத்தை குறித்த சொப்பனங்களை நம்முடைய பரம தகப்பனாகிய தெய்வம் அவனுக்கு காட்டினார். அப்பொழுது அந்த சொப்பனம் கொஞ்சம் விகற்பமாயிருந்தது. சூரியனும் சந்திரனும் அவனை வணங்கி நிற்கிறதாகவும் 11 அரிக்கட்டுகள் இவனை வணங்கி நிற்பதாகவும் பார்க்கிறான். உடனே அவர்கள் புரிந்து கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவனுக்கு 11 சகோதரர்கள். அப்போது சூரியனும் சந்திரனும் என்றால் இப்போ தகப்பனும் தாயும் உன்னை வணங்குவாங்களா? நாங்கள் 11 சகோதரர்கள் உன்னை வந்து வணங்குவாங்களா என்று சொல்லி அவர்கள் கோவித்து கொண்டார்கள். கவனியுங்கள். இப்பொழுது அவன் ஆடுகளை மேய்க்க சகோதரர்கள் போயிருக்கிறார்கள், இவனும் போவான். அந்த சகோதரர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்வார்களாம். அதை பார்த்து தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து சொல்லுவானா, நான் இந்த சகோதரர்கள்லாம் இப்படி பண்ணுறாங்கப்பா, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதனாலே அவனை அதிகமாக பகைத்தார்களாம். சகோதரர்கள் அவனை என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். ஒரு நாள் அப்படியாக திடீரென்று சகோதரர்களை பார்க்கும்படியாக அவன் போயிருக்கும் போது அவன் தூரத்தில் வருகிறதை பார்த்து இந்த சகோதரர்கள் ஒருவர் சொல்லி கொண்டார்களாம், ஏதோ சொப்பனக்காரன் வரான் பாரு, சொப்பனக்காரன் வரான், இவன் என்ன பண்ணணும், இன்னைக்கு பிடிச்சு கொன்னுறணும் அப்படின்னு. அவன் பிடிச்சி அவனுக்கு சட்டையெல்லாம் கழட்டி, நன்றாய் கவனிங்க, சட்டையெல்லாம் கழட்டி அவனை அந்த சட்டை பல வர்ண அங்கியை போட்டு அழகு பார்ப்பான் நான் தாப்பேன். அதனால் அந்த பல வர்ண அங்கி உள்ள சட்டை இது இருந்தால் தானே போட்டு அழகு பார்க்குறாருன்னு அதை கழட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தில் அவனை ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு தகப்பனுக்கு அனுப்பி கொடுத்தாங்களாம். இது உம்முடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா பாருங்கள், துஷ்ட மிருகம் அவனை கொண்டு போட்டுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவனை கூட போன 2 சகோதரர்கள், ஏப்பா அவனை விட்டுருங்கப்பா, ஏன்பா அவனை கொல்றீங்க, கொல்லாதுங்க, அதை விட நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு குழியில் போட்டு விட்டுடலாம், அவனை சாவடிக்க. ஒரு குழியில், அந்த குழியில் தண்ணி இல்லை, சேறு சகதி இல்லை, பால் கிணறு, அதில் போட்டுட்டு போயிட்டாங்க. திரும்ப அவளுடைய சகோதரர்கள் வந்து, நம்ம சகோதரன்டா, அவனை நம்ம இப்படி பண்ணக்கூடாது, எதுக்கு என்ன பண்ணிடலாம், அவனை கரையில் தூக்கி வழிப்போக்கர்களுக்கு யாருக்காவது வித்துடலாம். அப்போ எல்லாம் அடிமைகளாக சந்தையில் மனுஷனே விற்றுருவாங்க. அவன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறது வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்யணும். இவனுங்க பார்த்தானுங்க 20 வெள்ளிக்காசுக்கு விற்று இவனுங்க பங்கிட்டு எடுத்துருப்பானுங்க போல இருக்குது. அப்புறம் அவனை யார் மீட்க முடியும்? அப்பா கிட்ட போய் என்ன சொல்லிட்டானுங்க, மிருகம் அவனை கொன்று போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடினானுங்க அல்லவா. நன்றாய் கவனிக்கணும். பாடுகளில் பக்தியை காட்டுங்கள். யோசேப்பு என்ன பக்தியை காட்டினான்னு சொன்னால், நீங்கள் அழகாக நோட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் நோட் பண்ண மறந்தீங்கன்னா வீடுகளில் போய் இந்த யூடியூப்பில் உங்களுக்கு வரும் பொழுது அதை திரும்ப திரும்ப போட்டு படியுங்க. பிரியமாலே, அவன் யோசேப்பு தன்னுடைய பாடுகளில் அமைதியாயிருந்தான். அங்கே எங்கேயும் அவனை சண்டை போட்டதாக தெரியல. பிரியமாலே, சகோதரர்கள் பிடித்து அவனுடைய ட்ரெஸ்ஸை உரிந்து எடுக்கும்போது அவன் சண்டை போட்டதா தெரியல, வாக்குவாதம் பண்ணுனா தெரிய, அமைதியாக இருந்தான்.
அவனை குழியிலே தூக்கி போடும் போதும் அவன் அமைதியாக இருந்தான். அவனை அவர்கள் விற்று போட்டார்கள் பிரியமானே. விற்று போட்ட பிறகும் அவன் அமைதியாக இருந்தான். போத்திபாருடைய வீட்டிலே அவனை வாங்கி அவனை வீட்டு வேலைக்கு வைக்கிறார்கள். அங்கேயும் அவன் அமைதியாக இருக்கிறான். அந்த போத்திபாரின் மனைவி இவனை வம்புக்கு இழுக்கிறாள், பாவம் செய்ய இழுக்கிறாள். அப்பொழுதும் அவன் அவளை திட்டவோ அவளை தூசணமாய் பேசவோ இல்லை. தன் வஸ்திரத்தை விட்டு ஓடுகிறான். பிரியமானே, அவன் ஜெயிலில் போடுகிறார்கள். அந்த ஜெயிலில் அவன் ராஜாவுக்கு மனு கொடுக்கவும் இல்லை. நான் எந்த குற்றமும் செய்யலையா, அவங்க தான் எனக்கு குற்றம் செய்தாங்க, நான் குற்றம் செய்யலை, வாதாட இல்லை, அமைதியாக இருந்தான். அன்பு தெய்வ பிள்ளையே, கடைசியாக நமக்கு தெரியும், அவன் ராஜா ஒரு சொப்பனம் கண்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லும்போது அந்த நாட்டுக்கு அதிபதியாக அவனை மாற்றுகிறான். பெரிய போஸ்டிங். அந்த போஸ்டிங்கில் வந்த பிறகு கூட அந்த போர்த்திபாரின் மனைவியை குறித்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. அவன் நினச்சா போர்த்திபாருடைய மனைவியை ஆயுள் கைதியாக உள்ளால இருந்திருக்கலாம். ராஜாவிட்ட அவன் சொல்லியிருப்பான் அல்லவா, நான் இத்தனை வருஷம் நல்லா கவனிக்கணும். 17 வயதிலே அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். 17 வயதிலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனை பிடிக்கிறார்கள், குழியிலே போடுறார்கள், விற்கிறார்கள். எத்தனை வருஷம் அங்கே அவன் வேலை செய்தான்னு நமக்கு தெரியாது, எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தான்னு தெரியாது. அவன் பார்வோனுக்கு முன்பாக போய் நின்றானே, சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிவிட்டு. அப்பொழுது அவனுக்கு 30 வயதாம். அப்படியானால் 13 ஆண்டு காலம் அவன் உபத்திரவத்தின் குகையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறான். எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கிறான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து அவரை நியாயம் விசாரிக்கும் போது வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீர்களானால் அவர் வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாத ஆட்டை போல அவர் காணப்பட்டாராம். எனவே யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளவன். இயேசு கிறிஸ்துவிடத்திலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் இவருக்கு நடந்தது, யோசேப்புக்கு. இயேசு கிறிஸ்து சொந்தத்திலே வந்தா சொந்தமானவர்களோ அவரை பகைத்தார்களாம். இவன் சொந்த குடும்பத்திலே பகைக்கப்பட்டான். பிரியமானவர்களே, அவனை அடித்தார்கள், அவனுடைய வஸ்திரங்களை உரிந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், வஸ்திரத்தை உரிந்து அந்த வஸ்திரத்தை கிழிக்காமல். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வளர வளர அந்த வஸ்திரமும் வளர்ந்து கொண்டே வந்தான். அதை கிழிக்காமல் சீட்டு போட்டாங்களாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். யோசேப்பும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமானாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவை போல சுபாவம் உள்ளவனாக இருந்தான். எனவே பாடுகளில் பக்தியை காட்டுங்கள், இவன் அமைதியாக இருந்தான். 2வது தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது எதற்கு அடையாளமாக இருக்கிறான்? அங்கே பக்தியை காட்டினான், கர்த்தருக்கு பயந்திருந்தான். நன்றாய் கவனிக்கணும், கர்த்தருக்கு பயந்திருந்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான் என்று பார்க்கிறோம். அவனை கொல்ல பார்த்தான். பிரியமானே, அவனை கொல்ல பார்த்தானா? தொடர்ந்து ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 2 முறை அப்படி ஆயிடுச்சு, தப்பினான். சரி, அடுத்த வசனம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 19:1. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். நல்லா பார்க்கணும், சவுலின் ஊழியக்காரர் எல்லாரும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்னா சட்டசபையை கூட்டி என்ன பண்ணுவாங்க? ஆலோசிக்கிறது. பிரைம் மினிஸ்டர் என்றால் பார்லிமெண்டத்தை கூட்டி இது பண்ணுறாரு. அதே மாதிரி இவனுங்க என்ன பண்ணுறான்? இப்போது தன்னோடு கூட அரச சபையில் இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய பிள்ளையாகிய
யோனத்தானையும் கூப்பிட்டு தாவீதை கொன்று போடும்படிக்கு, பார்த்தீங்களா, தாவீதை கொல்லும்படிக்கு அவன் ஆலோசனை பண்ணுகிறான். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், தாவீது கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான் என்று சொல்கிறேன் என்றால், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் மனுஷரை 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. நன்றாய் கவனிக்கணும். இப்போ நன்றாய் கவனிங்க. தாவீது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். இதெல்லாம் எங்கன்னா வனாந்தரம், காடில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். சவுல் இப்போ ஊருக்குள்ளால இருந்தால் சவுல் என்ன பண்ணுறான்? முதல்ல நடந்த என்ன தெரியுமா? இந்த கதை என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம படித்தோமே, சோரோடு சேர்த்து குத்துறதுக்கு இந்த கோலியாத்து வந்து நின்றுட்டு இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிடுவான்ல, ஒருத்தன் வாங்க என்னை ஜெயிச்சு பாரு, 40 நாள் வந்து நிற்பான். கோலியாத்தை கொல்ல யாரால முடியலை. இப்போ தாவீது அப்படியே தன் சகோதரரை பார்த்து வருமே தகப்பன் அனுப்பியிருக்கிறாரு. அங்கே போகும்போது இவனுக்கு ஒரு ஆவியில் வைராக்கியம் வருகிறது. இவன் என்ன இப்படி பண்ணுறானே, எல்லாரையும் கூப்பிட்றானே யுத்தத்துக்கு, எல்லாரும் பயந்து நிற்கிறான. போய் நான் இன்றைக்கி அவனை கொல்றேன்னு சொல்லிட்டு கவன்கல்லினாலே நமக்கு தெரியும், அவன் கூழாங்கல்லினாலே அவனை அடித்து கொல்லுவான். இப்போது மக்கள் பாடுறாங்க. அவன் யுத்தத்திலேருந்து திரும்பி தாவீது அவன் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்தே கோலியாத்துக்கு தலையை வெட்டி எடுத்துகிட்டு வரும்போது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இதனால பொறாமை கொண்டு தான் தாவீதை கொல்ல பார்க்குறான். புரிகிறதா உங்களுக்கு? இப்போ 2வது காரியம் பாருங்கள். இதனால் இவன் பார்த்தான், அடிக்கடி இவன் என்னை கொல்ல பார்க்குறான், அதனால் நம்ம எங்கேயாவது போய் பிழைச்சிடலாம், ஒளிஞ்சு போயிருக்கலாம், ஒழிச்சிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு காடுகளிலும் குகைகளிலும் ஒழிச்சிட்டு இருக்கிறான். இப்போது சவுலுக்கு தெரியாது தாவீதும் அவங்க ஜனங்களும் எங்கே இருக்கிறாங்கன்னு. ஆனால் இவனுங்க இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போது நல்லா கவனிங்க. காலை கடன், ஆனால் நான் காலை கடன்னு கொஞ்சம் நல்ல மரியாதையோடு சொல்கிறேன். அங்கே என்ன சொல்லுவாங்க, சவுல் மலஜலாதிக்கு போயிருந்தான் என்று அப்படின்னு மலம் கழிக்க போயிருந்தானா. இவன் போனவன் அங்கேயும் அவனுக்கிட்டேயும் 10 50 பேர் 60 பேர் 100 பேர் படுத்துருப்பானுங்க. தாவீதை வேட்டையாடிட்டு இருக்கிறான். விடிய காலையில் எழும்பி இருட்டோடு என்ன பண்ணுறான், இவன் போய் மலஞ்சலாதிக்கு போயிருக்கிறான். அங்கே ஒரு கெபியில் போய் அவன் மலஞ்சலை பண்ணுறான். போனவன் எங்கே போனான்னா, தாவீது படுத்து கிடக்கிறானே, கிட்டத்தட்ட அங்கே போயிட்டான், ஒதுக்குமலைக்கு போய் அங்கே போயிட்டான். இப்போ தாவீது அவன் மனுஷரெல்லாம் எழுப்பி பார்க்குறாங்க, ஆஹா நம்ம எதிரி. இப்போ அவன் யார்? தாவீதுக்கு எதிரி. சவுலுக்கு தாவீது எதிரி, தாவீதுக்கு சவுல் எதிரி. ஆனால் அவன் எதிரியாக பார்க்கல. ஐயோ நம்ம ராஜா மலங்கலிக்க வந்திருக்கிறாரு. இப்போ காலமும் பனியில் நல்லா இந்த தலையிலோடி இந்த வயசானவங்கெல்லாம் ஒரு போட்டு தோல்லையும் போட்டிட்டு போயிருப்பாங்கள்ல, அப்படியே சால்வையை போட்டுட்டு போய் உட்காந்துருக்கிறான். இவன் பின்னாடி போய் என்ன பண்ணிட்டான், சால்வையை அறுத்துட்டு கையில் கொண்டு வந்துட்டு மனுஷரை பார்த்து சொல்கிறான். அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய்யா அவன் கழுத்தையே ஒரே அறுத்துட வேண்டியதானேயா, சால்வையை அறுத்துட்டு வந்து என்ன இல்லை. அவன் மனுஷரை பார்த்து என்ன சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தெய்வ பயம் அவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனிடத்தில் இருந்தது. சரி, அதுதான் போயிடுச்சு, பரவாயில்ல. இப்போ 26ஆம் அதிகாரம். இப்போ பார்த்தீங்களா, அவருடைய கதையெல்லாம் படிச்சிங்களா, சுவாரஸ்யமாக இருக்கும். சவுல் சொல்லுவான், ஐயா ராஜாவே வாழ்க. நான் சும்மா ஒரு டைலாக் விடுறேன் பாருங்கள், ராஜா வாழ்க. இதை பாருங்கள், உங்கள் போர்வையினுடைய சால்வையினுடைய தொங்கல் என் கையில் இருக்குது பார்த்தீங்களான்னு கேட்கலாம். அப்போ தான் பார்க்குறேன், ஆமாம் எப்படி யோ நீ காலங்காத்தால் வந்து நிறுந்திய, பின்னால் வந்து அறுத்து போட்டிருப்பேன். கர்த்தருக்கு பயந்து தான் நல்லையா சொல்லலாமா? அடுத்தது பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த சவுல் என்ன பண்ணுறாரு, நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. தூங்கும்போது நிறைய பேர் தலைமாட்டில் தண்ணி மாட்டில், ஏன் தலைமாட்டிலையும் தண்ணி மாட்டில் இருக்கும். ஆமாம், நைட்டில் தண்ணி தாகம் வந்தோன்னா என்ன பண்ணணும்,
ஆமாம், சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக தண்ணி தாகம் வரும். அதனால் அந்த காலத்துலேயும் அது இருந்திருக்குங்க. தலைமாட்டில் செம்பு வச்சுருந்துருக்கிறாரு அவர் தண்ணி குடிக்கிறவர். ஈட்டியை நட்டு வச்சுருக்கிறாரு. நல்லா கவனிங்க, நீட்டியை நட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த இவன் பாருங்க, இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை ஒரு இதில் போட்டாங்க, நல்லா இருக்கும் அது. அதெல்லாம் எப்படின்னா, 3 பேர் ஒரு வீட்டில் திருட போயிருக்கிறாங்கங்க. ராத்திரி தலையில் முக்காடு போட்டுட்டு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. போனால் அந்த வீட்டுக்குள்ளால ஒரே இருட்டாக இருக்குது. உள்ளால் அந்த வராண்டா திறந்துருக்கு. எப்படி திறந்து உள்ளால் போகிறான் திருடுறதுக்கு, ஒரே இருட்டாக இருந்தோடனே ஒருத்தன் லைட்டை போடுறதுக்கு பதிலாக காலிங் மேலே அடிச்சிட்டான். புரியுறதா உங்களுக்கு? உண்மையிலேயே போட்டிருந்த இன்னைக்கு நியூஸில் போட்டிருக்கிறான். அவன் காலிங் மேலே அடிச்ச உடனே ஐயோ இது மாற்றி காலிங் மேலே அடிச்சிட்டான், ஓட்டுறான். இதே மாதிரி இவர் என்ன சவுல் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்கள். தூங்கும்போது அந்த ஈட்டியை கீழே படுக்க போட்டிருக்க வேண்டியதானே. அந்த ஈட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி உயரம் இருக்கும், கடப்பாறை மாதிரி இருக்கும் நீட்டாக. அதை அப்படியே தரையில் ஊனிட்டு படுத்துருக்கிறான். தொலைவுலேருந்து எதிரி பார்த்தாலே என்னமோ கடப்பாறை நிற்கிது, ஈட்டி நிற்கிது, அங்கே தான் இவனுங்க படுத்துருக்கிறான்னு கட்டு கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, இவனுக்கு புத்தி இல்லாதவன் போல இருக்குது. சோத்திரம். அப்போ பாருங்கள், தூரத்துலேருந்து இவங்க பார்த்துட்டாங்க. யார்? தாவீது அவனுடைய ஆட்களுக்கும். அப்போ என்ன ஆச்சு, வாசிங்கம்மா. 26:8-9. இந்த தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ அவனோடு இருந்த முக்கியமான நபர் அவனை பார்த்து சொல்றாங்க, இந்த தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு தேவன் இன்றைக்கு உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 அந்த ஈட்டியை எடுத்து 2 குத்து குத்தாம ஒரே குத்தா நிலத்தில் உருவ குத்தட்டுமா? அது நிலத்தோடு போய் பதியட்டும், அப்படி குத்தட்டுமா? அதுக்கு தாவீது என்ன சொன்னார் பாருங்க. தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்றார். நன்றாய் கவனிக்கணும். தாவீதுக்கு சவுலை கொல்ல தருணங்கள் வந்தது. ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்தான். ஏன்னால் அவரை அபிஷேகம் பண்ணினது யார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவனை யார் அபிஷேகம் பண்ணது? கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. யார் மேலேயும் யாரும் கை போடக்கூடாது. அப்படின்னு சொன்னால் என்ன? யாரையும் தவறாக பேசக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் தீங்கா பேசக்கூடாது. ஆமாம், அவங்களும் கர்த்தரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால் நம்ம யாரையும் இல்லை, அவனவனுக்கு கர்த்தர் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நன்றாக கவனிக்கணும். அதே ஈட்டியை எடுத்து குத்த பார்த்தானே, அதே ஈட்டியினாலே தான் அவன் மடிந்தான். புரிகிறதா? ஈட்டியை நட்டு அதில் விழுந்து செத்தான் சவுல். எனவே எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நாம் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாவீதுக்கு பாடுகள் வந்தபோது அவன் பக்தியை எதிலே காட்டினான் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே காட்டினான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களே நாம் பார்க்கிறோம். அங்கே ராஜா என்ன பண்ணுகிறார்? ஒரு பொற்சிலையை நாட்டுகிறார். இந்த பொற்சிலையை தான் நீங்கள் வணங்க வேண்டும். பொற்சிலையை வணங்காமல் யாராவது இருப்பார்களானால் தீச்சூளையிலே போடப்படுவார்கள். இப்பொழுது அந்த பொற்சிலையை சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ அவர்கள் வணங்கவில்லை. இப்பொழுது அவர்களை குற்றவாளிகளாக நிறுத்தி இருக்கிறார்கள். ராஜா அங்கே வருகிறான். என்னப்பா சாத்ராக், மேசாக், ஆபேத், நீங்கள் வந்து நான் நடத்தின பொற்சிலையை வணங்க மாட்டேங்கிறீங்களாமே. அவன் என்ன சொன்னான்? 3 பேரும் சொல்லுங்க, வாசிங்க. சாத்ராக், மேசாக் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும்
நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பாடுகளில் தேவனை அறிக்கையிட்டார்கள். அதாவது தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இருந்த தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். அப்படி விற்காமல் போனாலும் நான் எங்கே போவோம்? நாங்கள் நித்தியத்துக்கு போயிடுவோம், எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் ராஜாவை கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் தெய்வத்தை தான் நாங்கள் ஆராதிப்போம். எனவே அந்த தேவனை தெய்வ பக்தியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே பிரியமானே, பாடுகள் வரும்பொழுது நாம் தெய்வ பக்தியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தெய்வ பக்தியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். ராஜாவுக்கு கோபம் வந்தது. இந்த வார்த்தையை கேட்டவன மூர்க்கம் வந்துச்சு. அவன் சொல்றான், ஏய், அந்த தீச்சூளை இருக்கிறது அல்லவா, 7 மடங்கு சூடாக்குங்க. அப்போ விறகுகள் அள்ளி போடுறாங்க, நெருப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்போ இனிமேல் நாங்கள் அந்த சிலையை வணங்கணும்னு சொல்றீங்களா? முடியாது. தூக்கி கொண்டு போட்டாங்க. பிரியமானே, அவங்க சாகவே இல்லை. இல்லையா சொல்லலாமா? அந்த தெய்வ பக்தி இருக்கிறது அல்லவா, அந்த தேவனை அறிகிற அறிவு இருந்தது அல்லவா, அந்த தெய்வ பக்தி அவர்களை சேதப்படுத்தவில்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த 4ஆம் ஆளின் சாயல் என்ன இருக்குது வாசிங்க. 4ஆம் ஆளின் சாயல் தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அளவோ கட்டுண்ட 3 பேர் தானே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை கட்டி கொண்டு போய் போட்டோம், அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையா அக்கினியின் நடுவில் விடுதலையா? அங்க கட்டுகள் எல்லாம் கலந்து போயிடுச்சு. இப்போ விடுதலையா 4 பேர் உலாவுறாங்க. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே யார் 4வது ஆள்? இயேசு கிறிஸ்து. பிரியமானே, அவருக்கு பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற பெயர் தான் இல்லையே தவிர கர்த்தர், தேவனுடைய தூதன், இதெல்லாம் யாரு? கர்த்தருடைய தூதன். இதெல்லாம் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனால் உலகம் படைக்கப்படும் போதே இயேசு இருக்கிறார். புரியுதா? குமாரன் என்ற பெயரில் இருந்தார். புதிய ஏற்பாட்டெல்லாம் இயேசு என்ற பெயரில் அவர் வெளிப்படுகிறார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தெய்வ பக்தி உள்ளவனாக அவர்கள் காணப்பட்டார்கள். தெய்வ பக்தி. நமக்கும் கூட எந்த பாடுகள் வரும்போது தெய்வ பக்தியை விட்டு விடாதபடி நாம் காணப்படுவோமானால், நாம் தெய்வ பக்தியை காட்ட வேண்டும். நாம் தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை அறிக்கை பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்துப்பட்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். கடந்த நாளில் பார்த்தோம், தானியேல் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன உடனே ராஜா முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கினான். எல்லாவற்றுக்கும் மேலாக தானியேலை அதிகாரியாக உயர்த்தினான். நன்றாக கவனிக்கணும். இப்போ அந்த தானியேல் இந்த 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கும், தானியேல் இடத்துல எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லையாம். அவனை ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்படுத்தணும், ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா எதுலையுமே இது பண்ணலாம். 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் காணக்கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான், எந்த ஒரு குற்றம் செய்யாதவன். இப்பொழுது அவனுக்கு ஒரு குற்றத்தை அவனை சுமத்த பார்க்கிறார்கள். இப்பொழுது சொல்ல, ராஜாவே, உம்மை தவிர எந்த மனுஷனும் ஒரு தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் பண்ணக்கூடாது. உண்மைதான் வேண்டுதல். நீ உண்மைதான் தெய்வமா நினைச்சு வேண்டுதல் பண்ணணும். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. இந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது அல்லவா, இந்த ஒரு பைலா,
இது தானியேலும் கையெழுத்து போட்டான். ஏனென்றால் அவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். அவனும் அதில் கையெழுத்து போடணும். ராஜா ஒரு திட்டம் தீட்டும் போது அதிலே அவனும் கையெழுத்து போடணும். அப்படி போட்டிருந்தும், ஆமாம், அப்படி ராஜாவை வணங்காமல் இருந்தால் அவன் சிங்க கபியில் போடணும். அப்படி இருந்தும் என்ன பண்ணுகிறார்? ஆமென், அவன் கையெழுத்து போடணும். தானியேல் என்ன பண்ணானாம்? அவன் தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக அந்த பலகணியை திறந்து வைத்து கொண்டு, ஜன்னலை மூடிட்டு, ஜன்னலை மூடிட்டு ஜெபம் பண்ணல, திறந்து வச்சுட்டு தினம் வழக்கம் போல 3 வேளை முழங்கால் படிக்கிட்டு என்ன பண்ணானா? ஜெபம் பண்ணானா. ஆண்டவரை நோக்கி, மனுஷனை நோக்கில்ல. இப்போ அது தெரிஞ்சிச்சு, புரிகிறதா? தெரிஞ்சிச்சு. அவனை பிடிச்சி சிங்கக்கபியில் போட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே அவன் பயப்படவே இல்லை. தானியேல் எப்படி இருந்தானா? ஆமாம், பாடுகள் வரும்போது பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. ஐயோ எனக்கு என்ன ஆயிருமோ, என் பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ, இதென்ன, பயப்படாத. பாடுகள் வரும்பொழுது பயப்படாத. நம்மை படைத்த தெய்வம் உயிரோடு இருக்கிறார். ஆமென், இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், பிரியமா இல்லை? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், பிரியமா இல்லை? பயப்படக்கூடாது. சிங்கக்கேபியில் நான் விழுந்தே, அவர் என்னோட அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் மக்கினையில் நடந்தே, பனித்துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கேபியில் நான் விழுந்தே, அவர் என்னோட அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் மக்கினையில் பனித்துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பார்த்தோம், யோசேப்பு அவனுக்கு வந்த பாடுகளில் அமைதியாக இருந்தான். தாவீது அவனுக்கு வந்த பாடுகளிலே கர்த்தருக்கு பயந்து இருந்தான். தானியேல் புஸ்தகத்திலே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ தேவ பக்தி உள்ளவர்களாக, தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தவர்களாக உறுதியாக இருந்தார்கள். தானியேலில் குறித்து பார்க்கிறோம். தானியேல் பயப்படவே இல்லை, தைரியசாலியாக இருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யோபு 19:25 வசனம் என்ன சொல்லுகிறது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு இந்த மாம்சத்தில் இருந்து கொண்டு என் தெய்வத்தை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் பார்ப்பேன். யோபு 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் சொல்லுகிறது, யோபுக்கு இருந்த அத்தனையும் அவன் இழந்தான். சாத்தான் ஆண்டவரிடத்தில் சவால் விட்டு பேசும்போது, அந்த டெஸ்டில், அந்த பரிசோதனையில் யோபு தனக்கு உண்டான எல்லாம், பிள்ளைகள் மரித்தார்கள், ஒரே நாள் 10 பிள்ளைகள், வீடு இடிந்து விழுந்தது, ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் எல்லாம்
கொண்டு போய்விட்டார்கள். அவன் சொன்னான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவன் இப்பொழுது சொல்கிறார், என் தேவனை நான் அந்நிய கண்களில் என் சொந்த கண்ணால் காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை நான் காண்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அதுதான் நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை, எனக்கு எல்லாம் போனாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? பாடுகளிலே கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருங்க, அவர் நம்மை காப்பாற்றுவார். ஆமென். பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, பவுல் ஒரு ஊழிய பாதையில் போகிறார். ஒரு குறி சொல்லுகிற ஆவி அவர்களை அதிகமாக அலக்களிக்கிறது, அவர்களை தொந்தரவு பண்ணுகிறது. அவன் அந்த பிசாசை துரத்தினான். அதனாலே அந்த ஊர் மக்கள் இல்லை தலைவன் அந்த குறிச்சொல்லோட ஆவியை வச்சு பிழைச்சிட்டு இருந்தான். அவனுடைய ஆதாயம் போயிடுச்சேன்னு சொல்லி பவுலையும் சீலாவையும் பிடித்து அவர்கள் ஜெயிலில் போட்டாங்க. உட்காவல் அறையிலே அடைக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு முந்தின வசனங்களில் அவர்களை பிடித்து வஸ்திரங்களை கிழித்து அவரை அநேக அடிகள் அடித்து காயப்படுத்தி குற்றுயிராக தொழுமரத்திலே மாட்டினார்கள். தொழுமரம் என்று சொல்லுகிறது, இந்த ஒரு பெரிய தடி இருக்கும், அதுக்குள்ளாக ஒரு காலை உள்ளால் அப்படி நுழைக்கிற மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும். அப்படி ஓட்டையை போட்டு தலைகளாக தொங்க விடுவாங்களாம், அதான் தொழுமரம். இப்பொழுது பவுலும் சீலாவும் வேதம் சொல்லுகிறது, நடு ராத்திரியிலே வாசிங்க, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளையே, உனக்குடைய பாடுகளிலே தேவனை துதித்து பாட கற்றுக்கொள். தேவனை துதித்து பாடுங்க. அநேகர் பத்திரிகள் நான் துன்பம் பாடு உபத்திரம் வேதனை வரும்பொழுது படுத்து தூங்கிடுவாங்க, தூங்காமலே படுத்து கிடப்பாங்க. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. ஆனால் இவர்கள் பாட்டு பாடினார்கள், துதித்து பாடினார்கள். என்ன நடந்தது? சடனாக அவளுக்கு கட்டெல்லாம் கலந்து போயிடுச்சு. சிறைச்சாலையில் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. சிறைச்சாலையின் அசிபாரங்கள் அப்படியே அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது. பிரியமானல்ல, இல்லையா? இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஜெயிலர், அந்த ஜெயிலனுடைய பெரிய அதிகாரி, ஐயோ என்னடா இது, கதவெல்லாம் திறந்து கிடக்கு, எல்லா கைதிகளும் ஓடிட்டாங்கன்னு நினச்சி பட்டயத்தை அவனே தற்கொலை பண்ண பார்த்தான். பவுல் சொல்கிறார், இல்லை நாங்கள் யாரும் எங்கேயும் ஓடலை, அங்கே தான் இருக்கிறோம். அந்நேரமே அவர் ராத்திரியிலே பவுலையும் சீலாவும் கூட்டிகிட்டு போய் அவருடைய காயங்களெல்லாம் கழுவி அந்த காயத்துக்கெல்லாம் எண்ணெய் போட்டு, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனுக்கும் சுவிசேஷம் சொன்னார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பெரிய ரட்சிப்பு. பிரியமானே, பாடுகள் உனக்கு வரும் பொழுது, வேதனை உனக்கு வரும் பொழுது நீ கவனமாக இருக்க வேணும். துதித்து தேவனை பாடு, உன் கட்டுகளெல்லாம் கலந்து போகும். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, பத்மு தீவில் யோவான் போடப்படுகிறான். வெளிப்படுத்தல் 1:9 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:9, உங்கள் சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்களனுமாய் இருக்கிற. நல்லா கவனிங்கள். இந்த யோவான் சொல்லுகிறான், யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும், நான் தேவ வசனத்தை பிரசங்கித்தேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொன்னேன், இதனாலே என்னை நாடு கடத்தி விட்டாங்க. 95 வயதிலே யோவான் இந்த இயேசுக்கு அன்பாக இருந்தானே, மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தானே, அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று இயேசு சிலுவையிலே சொன்னாரே, அந்த யோவான் பிரியமானே, இப்பொழுது அவனை கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க. 95 வயசில் அவன் சாகலை. அவனுக்கு விஷங்கலந்த பானத்தை கொடுத்தாங்க, குடித்தான், சாகவில்லை. உடனே அவன் ஆள் இல்லாத இடங்களுக்கு நாடு கடத்தினாங்க. ஆள் இல்லை, இவனுக்கு எங்கே தண்ணி இருக்குன்னு தெரியாது, எங்கே உணவுன்னு தெரியாது, நாடு கடத்தப்பட்டவர்கள் பாஷை தெரியாது, ரொம்ப அவஸ்தை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது?
வேதம் என்ன சொல்கிறது? வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான். கர்த்தருடைய நாள் என்பது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் அவன் எப்படி ஆனானா? அந்த ஓய்வு நாளில், இன்னைக்கு ஓய்வு நாள், அங்கே ஊருக்குள்ளால் இருந்திருந்தேன்னா, என் நாட்டில் இருந்தால் நான் எங்கே போயிருப்பேன்? ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போயிருப்பேன். இப்போ ஆலயத்துக்கு போக முடியாது, இன்றைக்கி ஓய்வு நாள். நான் இப்போ நாடு கடத்தப்பட்டு ஒரு தீவில் இருக்கிறேன். எல்லா பக்கமும் தண்ணீர் சூழ்ந்திருக்கு, நடு காட்டு, கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல இருக்கிறது. ஆனால் அவன் என்ன பண்ணினான்? ஆவிக்குள்ளானான். இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உனக்கு உபத்திரவம் வரும்போது, பாடு வரும்போது, துன்பம் வரும்போது ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறீங்களா? கிடையாது. ஆவியில் நிரம்பி ஜெபிச்சா இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்போ வருகிறது தெரியுமா? நல்ல ட்ரம் செட்டு போட்டு அடித்து மியூசிக்கு கட்டன்னு வாசித்து அப்படி பண்ணும்போது தான் ஆவி வந்து இறங்குது. இல்லை, நீ தனி ஜபத்தில் பரிசுத்தாவினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்க உனக்கு அனுபவம் இல்லை என்றால், நீ சும்மா கூட்டத்தோடு கூட்டம் கத்துறது வேஸ்ட். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவியிலே நிரம்புகிற அனுபவம் இருக்க வேண்டும். நான் ஆவியிலே நிரம்பி தேவனை ஆராதிப்பது, தேவனை அந்நிய பாஷைகளை பேசுவதை விடவும் என் அறை வீட்டில் அதிகமாய் பேசுவேன். என் காரில் போகும்போது அதிகமாக நான் பேசுவேன். என் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்நிய பாஷைகளை நான் பேசுவேன். பிரியமானே, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரியமானே, அவனை நாடு கடத்தினார்கள். அவனுக்கு ஃப்ரீடம் இல்லை. அந்த நேரத்தில் ஆவிக்குள்ளானே வேதம் சொல்கிறது, அவன் ஆவியிலே அனலாயிருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? ஆவியிலே அனலாயிருங்க. பாடுகள் வரும்போது ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். அப்போ தான் சத்ரு எரிந்து போவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. இதோடு நான் முடித்து கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சில நடவடிக்கைகளை நாம் பார்க்கும்போது சேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சேவான் பாருங்க, அந்த சேவான் அவன் பேரில் பொய்யான குற்றங்களை சுமத்துகிறார்கள். பொய்யான குற்றம் நமக்கு தெரியும். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். குற்றம் சொல்லும்போது பொய் சாட்சிகளை நிறுத்தி இவன் தேவதூசனம் சொன்னான் என்று சொல்லும்போது, ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசித்ததாம். பிரியமான அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு இடத்துல 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நாம் 55ஆம் வசனத்தில் 54 மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிக்கிறார்கள். அவன் என்ன பண்ணான்? பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமானே, அவன் முழங்கால் படிட்டு சொல்லுகிறான், கடைசி வசனம். அவனும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த இரத்த பழியை, இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி அவன் மரித்தானாம். பிரியமான பார்த்தீங்களா? கல்லை எறிந்து கொல்லும்போது ஆவியிலே நிறைந்து அங்கேயும் இயேசுவை போல பரிந்து பேசுகிறான். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாருக்கான் இயேசு சொன்னது போல சொல்கிறா, இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்த வேண்டாம் ஆண்டவரே. இதுதான் பிரியமானே பரிசுத்தவான்களுடைய அனுபவம். ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். அசதியாயிராதபடி ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டுமாம்? ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அடுத்த வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய உபத்திரவங்களிலே, பாடுகளிலே, வேதனைகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 7 காரியங்களை நாம் பார்த்தோம். பாடுகளிலே பக்தியை காட்டுங்கள். யோசேப்பு அமைதியாயிருந்தான். தாவீது கர்த்தருக்கு பயந்து இருந்தான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்கள் தேவனை
அறிக்கையிட்டார்கள், தெய்வ பக்தியை காட்டினார்கள், தேவனை அறிக்கையிட்டு. ஆமென். தானியேல் பயப்படவில்லை, தைரியமாக அவன் ஜெபித்தான். அல்லேலூயா சொல்லலாமா? அவனை சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தானியேலின் புஸ்தகத்தில் அந்த தரியு ராஜா அவனை வெளியே எடுக்க சொல்லிவிட்டு சொல்லுவான், தானியேலின் தெய்வம்தான் தெய்வம், அவர் தான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு நாட்டுக்கே பிரகடனம் பண்ணினான். எனவே அன்பு தெய்வம், உன் நிமித்தம் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். யோபை பார்க்கிறோம், அவன் நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தான். பவுல் சீலா துதித்து தேவனை பாடினார்கள், வேதனை மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே. அதே இதில் தான் நாம் பார்த்தோம், ஸ்தேவான் அவனுடைய முகம் கோணி போகவில்லை, மாறல்ல, தேவதூதன் முகம் போல பிரகாசித்து ஆவிலே நிறைந்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தான். மற்றவர்களை மன்னிக்கும்படியாக சொன்னான், இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அசதியாயிராதபடி ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். சோதனையிலிருந்து ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தாவீதுக்கு பழி வாங்குற எண்ணம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பதில் செய்வேன், நீ பழி வாங்காதே. ஆமென். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை இதை யூடியூப் மூலமாக கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். எவ்வளோ பாடுகள், அதிலே பக்தியை காட்ட உதவி செய்யும். அதிலே பக்தி, ஆமென், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்வார். பக்தி உள்ளவனை சோதனை என்று ரட்சிப்பார். ஆமென். ஆண்டவர் தேவனே, பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவங்கள், துன்பங்களை நீர் அறியாமல் இல்லை, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோடு நீர் உலாவி அந்த தீச்சுளையானது அது பனித்துளி போல ஒரு ஏர் கண்டிஷனாக மாற உதவி செய்தீங்க. அவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் கருகி போனார்களே தவிர தீச்சூளையில் போடப்பட்டவர்கள் கருகவில்லை. அவர்களுடைய தலை மயிர் கருகவில்லை, வஸ்திரம் கருகவில்லை. எவ்வளவு நல்ல தெய்வம் அப்பா, நீ நல்ல தெய்வம். எங்களை கருகி போகவும் அழிந்து போகவும் சிங்கங்கள் எங்களை விழுங்காமலும் பார்க்கிற தெய்வம். அந்த தானியேலை தூக்கி போட்டவர்களை தூக்கி கொண்டு அவன் மேல் குற்றம் சுமத்தினவர்களை வர சொன்னான். அவளை தூக்கி போடுவதன் போது அந்த கெபியிலே உள்ளாலே போவதற்குமாக சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது. பிரியமானே, என் ஆண்டவர் உங்களுக்காக பழிக்கு பழி வாங்குவார். நீங்கள் பழி வாங்குற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். தாவீதை போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தர் நல்லவர். பரலோக பிதாவே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டிருக்கிறார்கள். இன்று முதல் ஆண்டவரே, பாடுகளிலே அவர்கள் பக்தியை காட்ட உதவி செய்யும். அவளை ஆசீர்வதியும். நீ தப்புவிக்க வல்லவ, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆ.